beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You didn't want heaven without us. So Jesus, you brought heaven down. Our sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ, my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. What a wonderful name it is. The name of Jesus. Death could not hold you. The veil tore before you. You silenced the boast of sin and grave. The heavens are roaring the praise of your glory. For you are raised to life again. You have no rival, you have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ, my King. What a powerful name it is. Nothing can stand against. What a powerful name it is. The name of Jesus. You have no rival. You have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom. Yours is the glory. Yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ, my King. What a powerful name it is. Nothing can stand against. What a powerful name it is. The name of Jesus. What a powerful name it is. The name of Jesus. What a powerful name it is. The name of Jesus. சவால்களை மேற்கொள்ளுதல். உங்கள் இலக்கின் தடைகற்களை எப்படி கையாள வேண்டும் மற்றும் மேற்கொள்வீர்கள்?
தேவன் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருப்பதை புரிந்து கொள்வீர்கள். ஆனால் அதை அடைவது எளிதானதல்ல. தேவன் நியமித்திருக்கும் இலக்கை அடைவதற்கு நாம் சில யுக்திகளை, விதங்களை கையாண்டு அதை அடையும் படி திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகும் என்றே நான் நினைக்கிறேன். சவால்களை மேற்கொள்ளுதல். சங்கீதம் 18 28 வரை 29. நீரே என் விளக்கை ஏற்றி அதனை பிரகாசிக்க செய்வீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் நம்பிக்கையுடன் உண்மையுடன் நுழைகிறேன். பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை வலிமையுடன் தாண்டுவேன். நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நமக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணர்வின் தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு. தெய்வீக அறிவாற்றல்கள், சில ஆவிக்குரிய பகுத்தறிவுகள், போராட்டங்கள் மூலமா, தடைகள் மூலமா, இடையூறுகள் மூலமா, இடுக்கண்கள் மூலமா, தடுப்புகள் மூலமா போராட்டம் இருக்கும். சங்கீதம் 18 நமக்கு வல்லமை உள்ள சத்தியத்தை கூறுகிறது. தேவன் நமக்காக வைத்திருக்கும் இலக்கை அடைய பிரயோஜனம் உள்ள விதங்களில் செய்ததை நம் வாழ்வில் உதவியாக வைப்பது கடவுளிடம். தாவீது பசும்புல்லில் இருந்து அரமனைக்கு போனான். பசும்புல்லுக்கும் அரமனைக்கும் இடையில நிலம் உள்ளது. ஒரு குழி இருந்துச்சு, சிறைச்சாலை இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ அவன் அரண்மனையை போய் சேர்ந்துட்டான். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவ கிருபைக்குள் பலப்பட வேண்டி இருக்கலாம். நமக்கான இலக்கை அடைவதில் நம்மில் பலரும் எதிர்கொள்ளுகிற 4 சவால்கள் என்னென்ன? முதலாவதாக, மறுக்கப்படுதலினால் கடிந்து கொள்ளப்படுதல். சங்கீதம் 13 1-2. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து என்றும் வாழ முடியுமா? எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை செய்து மனக்கவலையுடன் இருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை தொடர்ந்து உயர்த்துவான்? ஒன்று ஞாபகம் இருக்கட்டும், ஒருவேளை தாமதம் ஏற்படலாம், ஆனால் மறுப்பு என்பது ஒருபோதும் இருக்காது. தாமதம். தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதமான காரியத்தை அன்போடும் ஆற்றலோடும் செய்கிறார். ஈசாயின் மகனை அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ண சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தப்ப தாவீது அந்த இடத்துல இல்லை. அவன் வயல்வெளியில் ஆடுகளை பராமரிச்சுட்டு இருந்தான். தகப்பன் அவனை இழக்க விரும்பவில்லை. இன்னொரு இடத்தில் அலுவல் நிறைந்தவனாக வைத்தான். ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற போது, சவுலுக்கு அவன் ஊழியம் செய்த போது, சவுல் அவனை கொல்ல முயன்றான். அவன் தப்பித்து ஓடினான். நிச்சயமா பொறாமை, இது எரிச்சல், பொறாமை. தாவீது ஜீவனுக்காக ஓடினான். வனாந்தரத்தில் சவுலால துரத்தப்படுறான். உண்மையா அபிஷேகம் பண்ணப்பட்டிலிருந்து ராஜாவாக மாறுவதுக்கு அங்கே மொத்தம் 11 நீண்ட வருஷம் சோதனைகளும் கஷ்டங்களும் நிறைந்ததாக எடுத்துச்சு. தாமதத்தை கேலி பண்ணாதீங்க. நோக்கம் உண்டு. இந்த தாமதம் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்த தேவன் அனுமதிக்கிறார். அதாவது, நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதை பயிற்சி செய்வேன். அப்படி தான் விளையாடுவேன். அப்பா அம்மா ஊழியத்தில் இருந்தாங்க. அதனால் எல்லா நாளுமே வெளியே போயிடுவாங்க. அப்பா பயணம் பண்ணுவார். வீடு வெறுமையாக இருக்கும்போது நான் எல்லா தலையணைகளையும் எடுத்து நடு ரூமில் சோஃபா மேலே அடுக்கி வைப்பேன். சொந்த பலிபீடத்தை கட்ட விரும்புகிறேன். புத்தகங்களால் செய்வேன். அந்த நாட்களில் நல்லா கிட்டார் வாசிப்பேன். அதனால் நான் கிட்டார் வாசித்தபடி பாடுவேன். நானாகவே வருகிறேன் சிலுவையின் அண்டையில், சிலுவை அண்டை வருகிறேன். அந்த கோர சிலுவை அண்டையில் என்னோட தலையணைகளோடு ஒரு ஆராதனை நேரம் இருக்கும். ஒரு நாள் அபிஷேகம் அதிகமாக இருக்கிறத உணர்ந்தப்ப தலையணைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க விரும்பினேன். நல்ல வேளையா அப்படி செய்யல, சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு நாள் நான் மட்டும் சபை விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு சகோதர சகோதரிகள் யாரும் இல்லை. என்னோட பெற்றோருக்கு நான் பிரேவ் பேரான குமாரன். அப்போ ஒரு நாள் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். நான் 10 கற்பனைகளை பிரசங்கிக்கும் போது எனக்கு அதை 10 எதுவும் தெரியாது. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ எனக்கு 8 வயசு இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் அந்த அறையை நிரப்புனது. என்னோட படுக்கை அறை. அதுதான் முதன் முறையாக தேவனோடு முழுமையான வெளிப்படையான சந்திப்பு அனுபவம். நான் நடுங்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி ரியாக்ட் செய்கிறது தெரியல. அதனால் என்னோட படுக்கைக்கு முன்னால் முழங்கால் போட்டு சொல்ல ஆரம்பித்தேன், கர்த்தாவே என்னை மன்னியும். நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். இது உண்மையான சபை இல்லை. தேவன் பிறகு பேசினார். தேவ சத்தத்தை நான் கேட்குது. அதுதான் முதல் தடவை. தரிசனம் பார்த்தேன். கருப்பினர், வெள்ளையினம், பிரவுன், சீனர்கள், பலதரப்பட்ட மக்கள் கூட்டத்தினர். அது மிகப்பெரிய கூட்டமாக இருந்துச்சு. அதில் இருதயத்தை ஊற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். நான் மிகவும் சோகமாயிட்டேன். ஏன்னா இப்போ தான் தேவன் தப்பான ஆளை கூப்பிட்டுட்டாருன்னு உணர்ந்தேன். ஏன்னா நான் திக்குவாயோட எர்னஸ்டாக இருந்தேன். எப்படி திக்குவாயோட எர்னஸ்ட் நின்று திரள் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண முடியும்? 2 பேருக்கு கூட முடியாதுப்பா. 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணுமா? நினச்சி பார்க்க முடியல. அது சாத்தியமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து எழுந்தேன். அன்னைக்கு சபை விளையாடவில்லை. எனக்கு பயம் இருந்தது. அப்பா அம்மா சாயங்காலம் திரும்பி வந்தது. நான் சொன்னேன், இன்று வித்தியாச அனுபவம். எங்கள் அப்பா கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நான் சொன்னேன், தேவன் தப்பான நினைத்தார். முதலாவது, எனக்கு திக்குவாய் பிரசங்கி யார் இருக்க முடியாது. நாங்கள் 3 பேரும் படுக்கைக்கு பக்கத்தில் முட்டி போட்டோம். கொஞ்ச நேரம் ஜெபித்த பிறகு எங்கள் அப்பா என்னை பார்த்து சொன்னார், மகனே,
தேவன் உங்க அந்த தரிசனத்தை கொடுத்திருந்தா தேவனே அதை நிறைவேற்றுவார். அந்த நேரத்தில் அற்புதத்தை பற்றி தலையும் தெரியல, வாலும் தெரியல, எப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் சுகமானேன் எப்பன்னா 18 வயசுல. 10 வருஷங்கள். ஏன் என்னை சுகமாக்க தேவனுக்கு 10 வருஷம் எடுத்தது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இளம் வாலிபனா நான் சுகம் பெற்றிருந்தா நான் சுகத்தை பெற்று செய்ய விரும்பினதை செய்திருப்பேன். தேவனுக்கு நல்லா தெரியும் அவரது விருப்பம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை முழுமையாக பிரகடனம் பண்ணுவது. நான் தேவனுக்கு வாக்கு கொடுத்தேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த ஆலயத்துல நான் மரிக்கும் வரைக்கும் பிரசங்கத்தினாலும் பாட்டினாலும் தேவ வார்த்தையை பிரகடனம் பண்ணுவேன். தேவன் பொய்யர் அல்ல, அது நிச்சயம். தாமதங்கள் இருக்கலாம். ஆமா, 18 வருஷங்கள் மிகவும் தாமதமாக ஆச்சு. நான் 18 வருஷமா திக்குவாயோட தனிமையோடு இருந்தேன். ஆனா அவர் தனது கிரியையை செய்தப்ப அதை மிகவும் நேர்த்தியாக செய்தார். இன்றைக்கு என்னால் விவரிக்க முடியாது. முழு தாழ்மையோடு இதை நான் சொல்றேன். மேன்மை பாராட்டல, ஆனா என்னால் முடியல. நான் இந்த ரெக்கார்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி சில நிமிஷங்கள் ஜெபித்தேன். நான் சொன்னேன், தேவனே பயந்தவனை நீர் எப்படி பயன்படுத்துகிறீர் என்பதை விவரிக்க முடியாது. திக்கவயனா இருந்தவனை பார்த்து ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, உன்னால என்ன நன்மை செய்ய முடியும், யார் உனக்கு வேலை கொடுப்பா. ஆனா இன்னைக்கு நான் ஆயிரங்களுக்கு மட்டும் பிரசங்கிக்கல, அவருடைய கிருபையினால லட்சங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைத்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இரண்டாவது தாமதங்கள். இரண்டாவதாக மனசோர்வினால் கட்டுப்படுத்தப்படுவது. சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், மனம் உறுதி கொள்ள வேண்டும். ஏன் எனக்குள் தேங்குகிறாய், மனதை அமைதியோடு தேவனை நோக்கி காத்தீரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்றைக்கு மனசோர்வு பாதாள குடையிலிருந்து வருகிற மிகப்பெரிய வல்லமையுள்ள ஆயுதங்கள்ல ஒன்னா இருக்கு. கிறிஸ்தவர்களை வழிவிலக செய்து அழிக்கும்படி உண்டாக்கப்பட்டது. தாவீது எண்ணற்ற நம்பி இல்லா சூழ்நிலைகளை எதிர்கொண்டான். அவனோ மனசோர்வின் காலங்களை கடந்து வந்தான். இறுக்கமான நிலைகள், கட்டுப்படுத்தப்படுதல், தடுக்கப்பட்ட நிலை மனித வாழ்வில் கடினமானவை. தாவீதுக்கு மன அழுத்தம் அடைய பல காரணங்கள் இருந்துச்சு. சவுல் கொல்ல முயற்சித்தான். அவனோட ஆட்களை ஒரு கட்டத்தில் சிக்லாக்ல அவனை கையெறியும்படி திடமா நின்னாங்க. அவன் கட்டத்தில் தேவனை நோக்கி கதறுகிறான். சங்கீதம் 22:19-20. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் பாதுகாப்பாக தப்புவிக்கும். இது தன்னுடைய மகன் அப்சலோமால தாவீதுக்கு ஏற்பட்ட மனசோர்வு. அவன் சிங்காசனத்தை எடுக்க முயற்சித்தான். மனசோர்வு உங்க இலக்கை அடையாதபடி உங்களை வழிமாற செய்திடும். திட நம்பிக்கையை இழக்க செய்யும். ஆனா உங்க நம்பிக்கையை தேவன் மேல வைங்க. தேவனை நம்புங்க. நேரம் போயிட்டே இன்னொரு சாட்சியை சொல்கிறேன். நான் தென்னாசிய வேதாகம கல்லூரியில் பட்டம் பெற்ற போது பட்டமளிப்பு விழா முடிய இராத்திரி சபை முழுவதும் உற்சாகமாக ஆயிடுச்சு. முடித்து வீட்டுக்கு மோட்டார் பைக்கில் போயிருந்தேன். எங்க கல்லூரிக்கு அருகாமையில் அந்த பகுதி கொஞ்சம் இருட்டா இருக்கும். அங்க ஆழமான கல்குவாரி இருந்துச்சு. நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது என் கண்கள் கண்ணீரால நிரம்பினது. திடீர்னு ஒரு மனசோர்வு என்னை சூழ்ந்தது. சில நிமிஷங்களுக்கு முன்னால் வரைக்கும் நான் தான் வகுப்புல முதலிடத்தை எடுத்ததுக்காக என்னை கண்ணியமாக மதித்தார்கள், பாராட்டு கொண்டாடினாங்க. நான் எப்பேற்பட்டவன்னு கொண்டாடினாங்க. என்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்தாங்க. ஆனா இப்ப என்னோட பைக்ல நான் மட்டும் தனியா வருத்தத்தோட நான் கவலைகளோடு நகர்ந்தேன். நிச்சயம் இல்லாம மனசோர்வோடு என் வாழ்க்கையை மன அழுத்தம் பிடித்து கொண்டது. என்னோட கண்களில் கண்ணீர் நிரம்பியதால் வண்டி ஓட்ட முடியவில்லை. நின்றேன். என்னோட பைக்ல உட்கார்ந்திருந்தேன். எனக்கு பயமா இருந்துச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு நிச்சயமாக உலகத்துக்கு போறேன். நான் எங்க போய் பிரசங்கம் பண்றது, எங்க வேலை செய்யறது, யார் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க? மருத்துவம் படிச்சிருந்தா எங்கிட்ட MBBS அல்லது MD சான்றிதழ் இருந்திருக்கும். நிச்சயமா என்னை ஏதாவது மருத்துவமனையில் சேர்த்துப்பாங்க. ஆனா இன்றைக்கு முதலிடத்தை வாங்கி ஒரு சான்றிதழ் என் கையில் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குது. தேவன் என்கிட்ட 2 வார்த்தைகள் சொன்னாரு. என்னை நம்பு, என்னை நம்பு. இந்த 2 வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட கவலைகள் நீங்கிடுச்சு. நிச்சயமற்ற தன்மை நீங்கிடுச்சு. என்னோட கண்ணீரை துடைத்தபடி என்னை நம்பு, போற வர சொல்றே போனேன். தேவ பிள்ளையே, 40 ஆண்டுகள் நான் வேதாகமத்தை சுமந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கண்டங்களுக்கு போயிருக்கேன். அப்பப்ப எப்படியாவது அடிக்கடின்னு நிச்சயமா பிசாசு தன்னோட மனசோர்வு என்னும் ஆயுதத்தை உங்களுக்கு எதிராக அனுப்புவான். அதை ஏற்காதீர்கள், அதை வெளியேற்றுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 3வதாக தாவீது தொடர்ச்சியான மறுக்கப்படுவதை அனுபவித்தான். சங்கீதம் 55:12-14 வரை. என்னை நிந்தித்தவன் உண்மையான சத்துரு அல்ல, நிச்சயமாகவே. அப்படி இருந்தால் சகிப்பேன்.
எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் ஆழ்ந்த அருளோடும் பாசத்தோடும் பார்க்கும்போது முற்றிலும் என் பகைஞன் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு பாதுகாப்பாக சென்றோம். போனோம். தாவீது தன்னை சுற்றியிருந்தவர்கள் மூலமாக விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைகளையும் அனுபவித்தான், ஆழமான மனச்சோர்வோடும். தாவீதின் சகோதரன் எலியாப் அவன் யுத்தகலத்துக்கு வந்தபோது அவனை ஏளனம் செய்தான். அது கோலியாத் இஸ்ரவேலர்களை கடிந்து கொண்ட சமயம். அவனை அவமதித்து நீ என்ன செய்ய முடியும் என்றான். நீ எதுக்கு இங்கே வந்த? தாவீதின் மனைவி மிகால் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் நடனமாடின போது ஏளனம் செய்தார். ஏற்றுக்கொள்ளப்படாத நிலை வரும். உங்களை அழைத்த எஜமானை நோக்கி பாருங்க. நான்காவதாக சந்தேகங்களினால் குழப்பம். சந்தேகம். எபிரேயர் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது முடியாது. சந்தேகிக்கும் ஒருத்தன் வெற்றியாளனா இருந்தது நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான விசுவாசம் உள்ள நபர்களை பார்த்துருக்கேன். பரிச்சயமற்ற பாதைகளில் கொண்டு போயிருக்கார். சங்கீதம் 142:6. என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். திடமனதாயிருங்க. சவுல் ராஜா தாவீது கிட்ட உன்னால கோலியாத்தை எதிர்த்து போரிட முடியாதுன்னு சந்தேகத்தை கொண்டு வர முயற்சித்தான். அவனை சுற்றியிருந்த அநேகர் அவனை சோர்வடைய செய்தாங்க. தாவீது ஒரு கட்டத்தில் பித்து பிடித்தவனைப் போல நடந்தான். பெலிஸ்திய எதிரிகளுக்கு பதிலாக ராஜாவான அபிமலை கடிந்த போது அவன் வந்து யோசியுங்கள், அவன் சத்ருவிடமிருந்து தப்பி ஓடணுன்ற அளவுக்கு போயிருப்பான். சங்கீதம் 9:10. உமது நாமத்தை அறிந்தவர்கள், அது தேவனுடைய நாமம், உம்மை நம்பி இருப்பாங்க. நீரோ கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. தேவனை நம்புங்க. தாமதங்களை எதிர்கொள்ளுதல், மனசோர்வினால் தடுக்கப்படுதல், தொடர்ந்து நிராகரிக்கப்படுதல், சந்தேகங்களினால் குழப்பமடைதல். அதனால் ஒரு நாள் நீங்கள் எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது சொல்வீங்க, என்னை எல்லாவற்றையும் கடக்க பண்ணியதற்கு நன்றி ஆண்டவரே. நான் கருகி போகவில்லை, நான் அழிந்து போகவில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். தேவன் எனக்காக இருக்கும் பொழுது யார் எனக்கு எதிராக வந்திடுவார்? வெற்றி எப்போதுமே அது கர்த்தருடையது. அன்பின் பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு மகளும் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து அவங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஜெபிக்கிறேன் தகப்பனே. சகல சவால்களையும் எதிர்கொள்ள நீர் அவர்களுக்கு கிருபை அளித்திடும். அவர்களுக்குள் இருப்பவர் வெளியில் இருப்பவனை விட பெரியவர் என்பதை அவர்கள் மறக்காதிருக்கட்டும். அவர் நம்பிக்கை உள்ளவர்களாய் மேற்கொள்பவராக இருக்க வேண்டும் என்ற திட நம்பிக்கையோடு நடந்திடுவார்களாக. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆமென். What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ, my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. What a wonderful name.